வணக்கம் உறவுகளே. அஹ் ஜெர்மனியில் வசித்த முல்லமோகன் அவர்கள் காலமான செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம். முல்லமோகன் மிகச் சிறப்பான ஒரு அறிவிப்பாளர், பல மேடைகளை அலங்கரித்த ஒருவராக இன்று எங்கள் மத்தியில் இருக்கின்றார். ஆனா உண்மையிலேயே அவருடைய இழப்பு பேரிழப்பாகத்தான் இருக்கிறது. காரணம், அறிவிப்பாளர்கள் என்பது மிக குறுகிய வட்டங்களுக்குள் தான் எங்களிடம் இருக்கிறார்கள். அந்த வகையிலேயே இவருடைய அறிவிப்பு திறமையும் மற்றவரோட பழகிற பண்பும் உண்மையிலேயே இவரை ஒரு சிறந்த மனிதராக எமக்கு காட்டியது உண்மை. யாழ்ப்பாணத்தில் மணிக்குரல் விளம்பர சேவை என்று உங்களுக்கு தெரியும். அந்த விளம்பர சேவையின் ஊடாக இவருடைய குரல் ஒலித்தது தாயகத்தில். ஆம், இன்று அவர் எங்கள் மத்தியில் இல்லை. அவருடைய மரணம் ஒரு திடீர் மரணமாகவே இருந்தது. அவரை சொல்ல போனால் எங்களுடைய நிகழ்வுகள் பலவற்றிலே மேடையில் ஒரு அறிவிப்பாளராக கடமை புரிந்தவர். ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக எனக்கு அவரை தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முல்லமோகன் அவர்கள் ஆரம்பத்தில் முல்ஹைம் என்ற ஒரு நகரத்தில் தான் வசித்தார். பின்னர் இப்பொழுது லூனன் என்ற ஒரு நகரத்தில் வசித்து வந்தார். அவரும் நானும் ஒரே புகையிரதத்திலேயே பயணம் செய்வது வழக்கம். அதாவது நான் பாடசாலை முடித்து வரும்போது அதே ட்ரெயினில் வாரம் ஒரு முறை அவரும் வருவதை பார்க்கின்றோம். அவரும் வேலை முடித்து அதே நேரம் வருவார். அப்படி அந்த புகையிரத நிலையத்திலே சந்தித்து அவரை பேசிய நாட்கள் கூட இருக்கின்றது. அதை விட என்ற தாய்மொழி நாள் நான் வச்சிருந்தேன். அதற்கு கூட ஒரு அறிவிப்பாளராக அவர் கடமை புரிந்தார். பல இடங்களிலே அவருடைய பிரசன்னம் இங்கு ஜெர்மனியில் இருந்தது உண்மை. ஒரு நல்ல மனிதர். அதாவது அவரை பற்றி சொல்ல போனா அன்பு பண்பு அத்தனையுமே ஒரு சிறந்தவராக இருந்தார். அந்த சிரித்து கொண்டு பழகுற விதம் மக்களை கவரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். கோபம் என்றது அவருக்கு வராது. தானாகவே அந்த நல்ல ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தி பேசுவார். அண்மையிலேயே அவர் திருவள்ளுவர் விழாவுக்கு வந்திருந்தார். அதில் கூட நாங்கள் சந்தித்து அவருடன் பேசியிருந்தோம். அதுல கூட அவர் அந்த திருவள்ளுவர் இங்கு வந்தது இவ்வளவு நல்லது என்றதையெல்லாம் பேசிக்கொண்டார். அப்படியான ஒரு நல்ல மனிதர் எங்கள் மத்தியில் என்று இல்லை. வாழ்க்கை மிக குறுகிய காலம்தான். எல்லோருக்குமே தெரியும், இன்று இருப்பவர் நாளை இல்லாமல் இருக்கலாம். என்ன, அது காலத்தின் நியதி. இருக்கும் போது நாங்கள் எல்லோருக்கும் அன்பாகவும், எல்லோருடனும் அன்பாகவும், அதே நேரம் பண்பாகவும், அதே நேரம் மற்றவரை மதித்து நடக்க வேண்டிய தேவை வருகிறது. மரணம் சொல்லி வருவது அல்ல, அதே போல இழப்பும் சொல்லி வருவதல்ல. ஆனால் இழப்பு ஈடு செய்யப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. அந்த இழப்பு ஈடு செய்யப்பட முடியாததாக இருந்தால் அந்த இடத்தை இன்னொருவர் உடனடியாக நிரப்ப இயலாது. இதுதான் காலத்தின் கோலம். ஆகவே இருக்கும் வரை மனிதன் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்க வேண்டிய தேவை வருகிறது. அப்படி பார்க்கையும் போது உண்மையிலேயே முல்லமோகன் அவர் எல்லையில்லாத தமிழை, ஏகாந்த தமிழை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்ற ஒரு பெருமகனாக பார்க்கின்றோம். அந்த முல்ல மண்ணிலே வாழ்ந்தவர். ஆதலால் அவர் முல்லமோகன் என்று அழைக்கப்பட்டார். அதே நேரம் இங்கு ஜெர்மனியில் STS தொலைக்காட்சியிலும் MTV தமிழ் MTV சிவநேசனின் தொலைக்காட்சியிலும் இவர் பல நிகழ்வுகளை செய்தவர். அரசியலாய்வு, பேட்டி எடுக்கிறது, அதே நேரம் நேர்காணல், அதே நேரம் கலந்துரையாடல் போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருந்ததை பார்த்திருந்தோம். STSக்கும் ஒரு நல்ல தோழனாகவும் MTVக்கும் நல்ல ஒரு தோழனாகவும் இருந்து நிகழ்ச்சிகளை செய்தவர். உண்மையிலேயே அறம்தான் அவரும் செய்த ஒன்றாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் எங்கள் மத்தியில் இன்று இல்லை. கண்ணீர் பூக்களை அவருக்கு சொரிகின்றோம். நிச்சயம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும். அந்த நல்லவர் இன்னும் நன்றாகவே அவர் மேலுலகத்துக்கு சென்றாலும் நல்ல வாழ்வு வாழ வேணும் என்றது எங்களுடைய ஒரு ஆசை. உண்மையிலே அவருடைய பிரிவை தாங்க முடியாத குடும்பத்தினருக்கும் எங்கள் கண்ணீர் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு. நீங்கள் பலமாகவும் இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அப்பா இறந்து விட்டார் என்ற ஒரு சரியான கவலை இருக்கும். இருந்தாலும் ஆறுதல் படுத்தி பிள்ளைகள் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஆதலால் அவருக்கு, அதாவது முல்லமோகன் அவர்களுடைய
ஆத்மா சாந்திக்காய் நாங்களும் பிரார்த்திக்கிறோம். அந்த நல்ல மகனுக்கு நல்ல மோட்சத்தை, அதாவது நல்ல முத்தியை அந்த இறைவன் கொடுப்பார் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.